பார்க்க போகிறது 27 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சிஏசிஎம்ஏ சிஏ புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 27 Mr. A will need 1 lakh after 2 years for which he wants to make one time necessary investments now. He choice two types of bonds. First one வந்து 1000, கூப்பன் ரேட் வந்து 7%, இயர் டு மெச்சூரிட்டி 1 இயர்ல மெச்சூரிட்டி ஆகுது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 972 ரூபா, கரண்ட் ஈல்டு 10%. அப்போ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு போகிறது. பாண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஈஸி. பாண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 1000 ரூபாய், கூப்பன் ரேட்டு 7%னா அப்போ 1000 ரூபாய்க்கு 7%ன்னு போட்டிங்கன்னா 70 ரூபாய். அப்போ கரண்ட் ஈல்டு 1/1.10. (1/1.10) போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/1.10 போட்டால் 0.9090 இன்ட்டு 70. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1070 ரூபா கிடைக்கும். 9090 அப்போ 1070 இன்ட்டு 9090 972 ரூபா 63 பைசா. இதேதான் இங்கே அவன் கொடுத்தான். சரி, அப்போ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவள் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஆனால் அடுத்தது வந்து பாண்டு எக்ஸுக்கு வந்து 1000 ரூபாய் 8% ஆனுவல் இன்கம். அப்போ 80 ரூபா கிடைக்குது. 4 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். அப்போ அதுக்கு எத்தனை ஈல்டு? அது 10% 1.1 1 2 3 4 கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 737.64 ப்ளஸ்ஸு 60.08 ப்ளஸ்ஸு 66.08 ப்ளஸ்ஸு 72.02 அப்போ 936. இதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிச்சு 936. அப்போ 972 கிடைச்சிச்சு, 936 கிடைச்சிச்சு. டியூரேஷன் ஆஃப் பாண்டு 3.5647. இது எப்படி? நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இது எடுப்போம், ப்ரொபோர்ஷன் எடுப்போம் இல்லையா? அப்போ 72.72 டிவைட் பை 737.64. திருப்பியும் 66.08 டிவைட் பை 737.64 இன்ட்டு 100. சார் என்னங்க சார் ப்ரொபோர்ஷனட் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் 100% வந்துடும். ஸோ ப்ரொபோர்ஷனேட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 937 எடுத்து போடுறீங்க. இப்போ 936.52 எடுத்துக்கோங்க. நம்ம போடுற தப்பு 72.72 டிவைட் பை 936.52 எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 66.08 டிவைட் பை 936.52 எடுத்து போட்டால் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 இது. இப்போ 2 போட்டால் இது கிடைச்சிடும். இப்போ 1 2 3 4, அதாவது 1 ஏன்னா இது பெருக்கும் 1 2 3 4 பெருக்குன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து 3.563. எஸ். இப்போ அடுத்த கேள்வி இது கிடையாது. இப்போ நமக்கு டியூரேஷன் ஆஃப் பாண்ட் கிடைச்சிச்சு. மார்க்கெட் ரேட் இஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, டிஸ்கவுண்ட் ரேட். கால்குலேட் எக்ஸ்பெக்ட் வேல்யூ ஆஃப் திஸ் பாண்ட் ஆஃப்டர் 2 years. Advise Mr. A whether he should invest in all his money in one type of bond or he should buy both bonds. If so, which quantity? Assume that there will be no call risk or default risk. அப்போ ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. ஒன்று வந்து 1 டியூரேஷன், இன்னொன்று வந்து 3.563 டியூரேஷன் ஆஃப் பாண்ட்ஸு. அப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் திஸ் பாண்ட் ஆஃப்டர் 2 years. Let X1 proportion of invested in bonds இல்லையா? X1ன்றது வந்து proportion of, இப்போ பாண்டு ஒய்யில் என்ன செய்வீங்கன்னா 1 - X1 தான் இருக்கும். என்னங்க 1 - X1. அப்போ ரிப்பீட் டியூரேஷன் வந்து 2 years.
required duration வந்து 2 years. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 is equal to duration 2 வருஷத்துல what is the அவன் சொல்றான் what is the expected value of this bond after 2 years. அப்போ 2 வருஷம் 2 years x1 plus 1 minus x1. x1 அப்படின்றது தான் வந்து இன்வெஸ்டட் இன் பாண்ட் எக்ஸ். பாண்ட் எக்ஸ்ன்னு இன்வெஸ்ட் பண்ணா அதோட டியூரேஷன் எவ்வளவு, பாண்ட் ஒய்ல இன்வெஸ்ட் பண்ணா அதோட டியூரேஷன் எவ்வளவு. அப்ப பாண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 minus x1. என்னங்க 1 minus x1. அப்ப let x1 is equal to proportion of invested in bond x. x1 அப்படின்றது வந்து நான் வந்து பாண்ட் எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். x1 அப்படின்றது வந்து எவ்வளவு ப்ரொபோர்ஷன் பாண்ட் எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். அப்ப பாண்ட் ஒய் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minus x1. 1 minus x1னா 1 minus x1 அப்படின்றது வந்து நான் 1 x1 வந்து என்னது எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது. அப்ப வாட் இஸ் x1 அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதனால கொஞ்சம் let be the investment bond x, let x1 is the investment bond x, therefore investment bond y shall be 1 minus x1. Since the required duration is 2 years, the proportion of investment in each of these two securities shall be computed as follows. அப்ப x1 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து இன்னொரு மாடரேட்டர் எழுதுறேன், நல்லா கவனிங்க. 2 is equal to x1 அப்படின்றது வந்து proportion of invested in bond x plus 1 minus x1. 1 minus x1. 1 minus x1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்ட் ஒய்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, இது எக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, இது ஒய்ல இன்வெஸ்ட் பண்ணுது. அப்போ எக்ஸோ டியூரேஷன் 1, ஒய்யோ டியூரேஷன் 3.563. அப்போ அதுதான் என்ன சொல்றான், 2 is equal to x1 1 plus 1 minus x1 3.563 அப்படின்னு எழுதலாம். எதனாலன்னா எக்ஸ் ஒய், எக்ஸ் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் x1னா ஒய்ல பண்ணது இதை கழிச்சிடணும் இல்லையா. அப்ப என்ன இருக்கும் 2x1 plus 1 minus x1. அப்ப 3.563 minus 3.563 x1 இல்லைங்களா. அப்ப what is 2 மைனஸ் இங்க பிளஸ் இருக்கட்டும், நமக்கு போன மைனஸ். அப்ப 3.563 is equal to x1 மைனஸ் 3.x1. அப்போ 1xல போச்சுன்னா அப்போ வந்து 2.563 x1 மைனஸ் ஒரு x1ல மைனஸ் 3 போச்சுன்னா 1 இல்லையா. அப்போ இங்க என்ன இருக்கும் 2 இங்க மைனஸ் என்ன பண்றாங்க. அப்போ 2 minus 3.563 minus 1.563 is equal to minus 2.563 x. இப்போ என்ன இங்க மைனஸ் divided by 2.563 minus 60. அப்போ x1 அப்படின்றது பிளஸ் ஆயிடுச்சு, ஏன்னா மைனஸ் மைனஸ் என்ன பிளஸ் ஆயிடுச்சு. இப்போ 0.61. இப்போ எக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 0.61 அப்படின்னா ஒய்யோட என்ன இருக்கு 39% இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ் போட்டால் 1 லட்ச ரூபா 0.61% போட்டால் 5 லட்சம். அதில் 1 லட்ச ரூபா அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்ல முடியும். 1 லட்ச ரூபா ஆஃபர் 2 இயர்ஸ் தான் கொடுது. அப்போ 1 லட்ச ரூபா 1 divided by 1. புரியுதுங்களா. 50,413. அப்போ 50,413 ஒரு பாண்டோட விலை ஆகுது 970 ரூபா. அப்போ 52 பாண்டு இருக்குது. பாண்டு ஒய்க்கு அதிகம் தான் 39%. ஏன்னா 1 லட்சம்
0.826 into 39 divided by பேசு 936 ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அது கான்செப்ட் புரிஞ்சுட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு டியூரேஷன் கண்டுபிடிக்கிறீங்க.